மகவித் மகவித் டீம்லேருந்து இந்த மாதிரி ஆக்டர் பேசணுமா. ஸோ இந்த செஷன் எதுக்காக அப்படின்னா 21 days சேலஞ்சில் ஃபர்ஸ்ட் டேவோட தேர்ட் செஷன்னு சொல்லலாம். அதாவது நமக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும். அதாவது நம்மளுடைய லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் லெவல் க்ரோ ஆகணும், நிறைய விஷயங்கள் மனசெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டதாலுமே பட் நம்ம என்ன இருந்தாலும் கனவு கண்டுட்டு அந்த கனவை நினைவாக்கணும் அப்படின்னா நமக்குடைய உழைப்பு போடணும் இல்லையா. அந்த எப்போவுமே உழைப்பின் மூலமாக கிடைக்கிற ஒரு உயர்வு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய லைஃப் முழுக்க இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ நம்மளுடைய லைஃப்பில் நம்ம என்னென்னலாம் ஆசைப்பட்டோமோ அது எல்லாம் நம்ம கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கடுமையான உழைப்பை போட்டோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வெளில வந்துடலாம். உங்களுடைய கனவுகள் எதுவாக இருந்தாலும் சரி, சின்னதாக ஒரு ரிங் வாங்குறதுல ஆரம்பித்து உங்களுக்கு மிகப்பெரிய மாட மாளிகையோ இல்லைனா ஒரு இருக்கிறதுக்கு வீடு, காரு, உங்களுக்கு என்னென்ன வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் உங்களோட உழைப்பை நீங்கள் அதுக்கு பரிசாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது இது எல்லாமே நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப் என்ன சொல்லுவீங்க, என்ன என்கிட்ட நிறைய திறமை இருந்துச்சு, ஸ்கூல் படிக்கும்போது நல்ல டாப் ரேங்கராக வந்த மேடம், எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் தான் வருவேன், இல்லை நல்ல டாப் ரேங்க், இல்லை ஸ்போர்ட்ஸில் இருந்தேன், எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அந்த கல்யாணம் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு, இல்லை குழந்தைதுக்கப்புறம் என் வாழ்க்கை தலைகீழ மாறிடுச்சு. ஸோ இப்படி நிறைய பெண்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது தான், இங்கே நிறைய பெண்கள் வாழ்க்கையில் கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை இருக்குது, இன்னமும் சாதிச்சுட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் எந்த லெவல் இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் லெவல் கல்யாணம் ஆகிடுச்சு, 2வது லெவல் குழந்தை பிறந்துட்டு இப்போ நீங்கள் 3வது லெவலில் பண்ணணும், சாதிக்க வேண்டிய நிலைமைக்கு நீங்கள் வர போகிறீங்க. அப்போது நீங்கள் ஜஸ்ட் 2 படியை கிராஸ் பண்ணிட்டீங்கடாமா, நீங்கள் போக ஜஸ்ட் உங்கள் ஒரு படியை நீங்கள் மேலே எடுத்து வச்சிட்டிங்கன்னா சாதனையாளர்கள் பட்டியலில் நீங்கள் வந்துடுவீங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து இது வரைக்கும் வந்ததை நினச்சி என்ன பண்ணணும், வருத்தப்பட்டு இருக்காம இது வந்து ஓகே, அப்போ வந்து சாதிச்சுட்டு இருந்த நிறைய பேரோட வாழ்க்கையில் இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்காங்க. ஓகே, அப்போ நீங்கள் 2 விதமான லெவலை தாண்டி வந்துட்டீங்க. இப்போ 3வது லெவலுக்கு நீங்கள் போக போகிறீங்க. அப்போது அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். அப்போது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க. ஸோ இன்னிலேருந்து 21 நாளைக்கு ஒவ்வொரு குட்டி குட்டி பிஸ்னஸ் ஐடியாஸ் கொடுக்க போகிறோம். ஸோ 21 பிஸ்னஸும் நீங்கள் பண்ணாலே அப்ராக்சிமேட்டாக ஒரு பிஸ்னஸில் நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 1000 ரூபா சம்பாதிச்சா கூட 21,000 நீங்கள் தாராளமாக சம்பாதிக்கலாம். ஸோ அதுக்கான விஷயம் தான் நம்ம இன்றைக்கி இந்த டேயில் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்றைக்கி டேயோட ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே சொன்னால் நான் வீட்டை வாசப்படி வெளில போகக்கூடாது. ஹவுஸ் ஒய்ஃப் சொல்கிற ஒரே வார்த்தை, நான் வாசப்படி தாண்டி வெளில போகக்கூடாது, அது ஒரு விஷயம். 2வது, நான் வேலை பார்க்குறங்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. இப்படி ஒளிஞ்சு மறைஞ்சு நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ இன்கம் எடுக்க முடியும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான இன்கம் தான் எடுக்க முடியும். பட் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உழைப்பை நிறைய பேருக்கு முன்னாடி நீங்கள் அப்பப்போ காட்டும்போது தான் உங்களுக்கான கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. இங்கே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிங்கிறது வீட்டுக்குள்ளே நான் ஒளிஞ்சிட்டு என்னோட திறமை என் ரூம்குள்ளே மட்டுமே இருக்கணும், என் ஹஸ்பண்ட் கூட தெரியாத அளவுக்கு ஒரு குட்டி ரூம் எங்கள் வீட்டில் இருக்குது, அந்த ரூமில் நான் உட்காந்து வேலை பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்டில் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ முதல்ல என்ன பண்ணிட்டீங்கன்னா, முதல்ல பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி மார்னிங் செஷன்ஸ் நிறைய கொடுத்துருப்போம். அதில் ஒரு ப்ரேயர் செஷனாக சொல்லுவோம். அதில் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் உங்களுக்கு அதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டை முதல்ல மாற்றி அவங்களும் உங்களுடைய ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாவுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கான வழிகளை சொல்லுங்கள். உங்ககிட்ட ஒரு திறமை இருக்குது, அது மூலமாக ஒரு 10 ரூபா சம்பாதிச்சாலும் அது பெரிய இன்கம் அப்படிங்கிறது உங்களுடைய மனசில் எப்படி பதிஞ்சிருக்கோ அதே மாதிரி உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய மனசுலையும் பதியணும். இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் பிடிச்சிருக்கு, அதில் நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் நீங்கள் சம்பாதிக்க 1 லட்ச ரூபாய் கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணும், ஏதாவது ஒரு பொருளை காட்ட முடியுமா? இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு டைமண்ட் நெக்லஸ் இல்லை டைமண்ட் ரிங் வாங்கி கொடுக்குறீங்க உங்கள் ஹஸ்பண்டுக்கு, எதுக்கு இந்த பொண்ணு கேட்பாங்களா இல்லையா? இல்லை எப்படி வந்துச்சு, 1000 கேள்விகள் வரும். ஆனால் உங்களுடைய பேஷனுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சீங்க, அதில் நீங்கள் ஏதோ வருமானம் சம்பாதிக்கிறீங்கன்ற விஷயம் அவங்களுக்கு புரியுது. அட் த சேம் டைம் அதை நீங்கள் மணியாக கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறீங்கன்றப்போ அது கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அப்போது என்னோட கனவு என் ஹஸ்பண்ட் ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி அவங்களோட ஒரு ஹஸ்பண்டோடைய ரோலுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களோட ரோலையும் அவங்க சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்க கைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் தப்பான வழியில் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். தென் ரொம்ப வேகமாக போய் சம்பாதிக்கணும் அப்படின்றக்காக நீங்கள் தப்பான வழியில் போயிடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு அக்கறையாக இருக்கலாம். உங்கள் மேலே உள்ள அன்பும் அக்கறையும் தான் மட்டுமே உங்களை வந்து செய்ய வேணாம்னு சொல்லி தர யாரையும் பாதிக்காத அளவுக்கு செய்யணும். அதனால் நீங்கள் செய்கிற விஷயங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் குழந்தைங்களையும், இப்போ நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்கள் குழந்தைக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் குறையுது, இல்லை உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் போயிடுது, இல்லை அவங்களுக்கே உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் குறையுதுன்னா இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு நீ வேலை பார்க்க முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்படி தான் அந்த ஃப்ரீடம் முதல்ல ஜென்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எப்போவுமே இன்றைக்கி மகவித் இந்த ஆரோக்கியம் கிடைச்ச முதல் சுதந்திரம் அதுதான். ஸோ எனக்கு இன்றைக்கி நினைக்கலாம். பட் ஆனால் நான் ஸ்டார்டிங் டைமில் இந்த மகவித் டீம் அப்படிங்கிற ஒரு குழந்தைய நான் பெற்றெடுக்கும் போது நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ நிறைய டைம் நான் என்னோட டீம் மெம்பர்ஸ் ஸ்டாஃப்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ நான் ஒரு ரூம்குள்ளே லாக் பண்ணிவிட்டு யாருக்கும் தெரியாமல் இன்க்ளூடிங் நான் பாத்ரூமில் நின்று கூட நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னாங்கன்னா எனக்கு நிறைய ஒர்க்ஸ் எனக்கு முடிக்கணும் அப்படின்னா நான் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அவங்களுக்குலாம் ஃப்ரீ டைமாக இருக்கும், அந்த டைமில் ஒர்க் பண்ண முடியாது. அப்போ நைட் நான் என்ன பண்ணுவேன், டைமில் குழந்தையெல்லாம் தூங்க வச்சுட்டு நைட்டு 12 o'clock எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறமா லைட்டை போட்டால் எல்லோரும் முடிச்சிருவாங்கன்றதுக்காக கூட ஃபோன் லைட்டில் யூஸ் பண்ணி
பண்ணி கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிலாம் மகிழ்ச்சி டீம் தான் டிசைன் பண்ணேன். அப்படிங்கிறப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய சாகசங்களையும் பண்ணுற ஒரு பர்சனாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவங்க இதுக்கு எப்படி ஃபேமிலி சப்போர்ட்டை வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிற ஸ்டோரியை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து ஹஸ்பண்ட் சப்போர்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் சைடு அப்படின்னா கிஃப்ட் பண்ணுவாங்க. உனக்கு இது தேவைப்படுதா, இந்த ஃபோன் உனக்கு செட் ஆகுது, உனக்கு வேறு ஃபோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நீ ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறியா, உனக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஹெட்ஃபோன் தேவைப்படுதா, ஹெட்ஃபோன் வாங்கி தரவா அப்படி கேட்பாங்க. அப்போ அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக உங்களுடைய லைஃப் பார்ட்னே உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே செஷனுங்கிறதாக நிறைய இன்ட்ரோ கொடுக்குறேன். பிஸ்னஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த பிஸ்னஸ் வேணாலும் பண்ணிக்கோங்க. இன்னும் 21 பிஸ்னஸ் நான் கொடுக்க போகிறேன். அந்த பிஸ்னஸில் நீங்கள் எதை வேணாலும் பண்ணுங்கள். பட் ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் ஜெயிக்க வேண்டியது உங்களுடைய மனசு. ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி வெளில கொண்டு வரும். தென் ரெண்டாவது உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபேமிலி சப்போர்ட் எனக்கு முதலே கிடைக்கும்னா என்ன வேலை செய்கிற ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறியா 20 ரூபா சம்பாதிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. பட் அப்போ என்ன பண்ணும், பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் 1000 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க நல்லா இருக்குமா இல்லையா. அப்போ ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறா ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறா அப்படின்னு இருக்கும் இல்லையா. நீங்கள் எல்லாத்தையுமே லாஸ் மட்டுமே போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு செகண்ட் ஸ்டேஜில் உங்களை சப்போர்ட் பண்ணணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு மாறிடும். ஸோ அதை தாண்டி நிறைய விஷயங்கள் மாட்டே இருக்கும்போது ஓகே ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு அட்லீஸ்ட் நான் செய்ய போகிறேங்கிறத இன்ஃபர்மேஷனாவது ஷேர் பண்ணிடுங்க. இது மாதிரி ஒன்று பண்ணலான்னு இருக்கேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன், சக்ஸஸ் ஆச்சுன்னா ப்ரொசீட் பண்ணுவோம். இப்படி இல்லைனா ஓகே நான் வந்து குவிட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிங்க. பட் யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் செய்கிற விஷயங்கள் நல்ல விஷயங்களாகவே இருந்தாலுமே அது தப்பாக ஆண்களுடைய மனசில் தெரியும். எப்படி பையனா ஸோ எனக்கு தெரியாமல் இவளுக்கு ஒரு உலகம் இருக்குது அப்படிங்கிற ஒரு உலகம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனும் இந்த உலகத்தை ஜெயிச்சாலும் உங்களுடைய கணவருக்கு ஒரு நல்ல மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்தை இழந்துட்டு தனியாக நிற்க வேண்டியதாக இருக்கும். நான் எப்பவுமே சொல்வேன், இப்போ நிறைய பெண்கள் சாதிச்சுட்டு இருக்காங்க. சாதனைங்கிறது என்ன அப்படின்னா குடும்பத்தோட கணவன் மனைவி குழந்தைகள்னு நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா மட்டும்தான் அது வெற்றியை தவிர ஸோ எனக்கு வந்து என்னோட ப்ராப்ளம்க்கு என் ஹஸ்பண்ட் எனக்கு ஒத்துக்கல, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கு என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணலாம், அவர் விட்டுட்டு நான் வெளில போய் நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கோடியாக சம்பாதிச்சாலும் மிகப்பெரிய ஏசியே இருக்குது, ஏசி ரூமில் நீங்கள் வாழ்ந்தால் கூட அங்கே நிம்மதியான உறக்கம் இருக்குமானா கண்டிப்பாக அது உங்கள் மனசுக்கு மட்டும் தான் தெரியும். கண்டிப்பாக அது நிம்மதியான உறக்கம் இல்லை. வெளிலேருந்து பார்வையில் சொல்லலாம் இவங்க என்ன நினச்சாலும் கிடைக்குது, என்ன கேட்டாலும் கிடைக்குது, பட் ஆனால் ஒரு லைஃப் கம்ப்ளீட் ஆகாது. ஓகே, திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் சாதிக்கணும் அப்படிங்கிறது நான் கொண்டு வரேன். நீங்கள் வருமானம் சம்பாதிக்கணுங்கிறது மகிழ்ச்சி நோக்கமாக இருந்தாலும் என்றைக்குமே உங்களுடைய குடும்ப உறவு உடையக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு எப்படி சொன்னால் பிடிக்கும் இல்லை எப்படி சொன்னால் புரியுங்கிறது தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய உறவுகளை அழகாக உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு எந்த நேரத்தில் எப்படி சொல்லி பொறுமையாக ஒன் பை ஒன்னாக சொல்லி உள்ள கொண்டு வரலாமோ அதே மாதிரி உங்களுடைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செய்ய போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ ஒரு விஷயம் பண்ணலான்னு இருக்க, ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன், சின்ன விஷயத்தை நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இப்போ சூஸ் பண்ணியிருக்க ஜாப் ரொம்ப 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 எல்லாரோடையும் ஏற்றுக்க முடிஞ்ச ஒரு ஜாபாக இருக்கும். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பிஸ்னஸ் பற்றி நீங்கள் ஜஸ்ட் கிடையாது, பெரிய விஷயத்தை அனாலிசிஸ் பண்ணணும். நீங்கள் வீட்டிலேருந்து வேலை பண்ணி அப்படின்னு இருப்போம். கண்டிப்பாக ஃபேமிலியில் எல்லாருமே ஒரு 50% அக்செப்ட் பண்ணிப்பாங்க, 50% ரிஜெக்ஷன். நீங்கள் எப்படா கீழே விழுவீங்க, எப்படா பண்ணலாம், உங்களை வந்து திட்டலான்றதுனால மைண்டில் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா சில சர்வை பண்ணணும். சர்வே மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ரிசர்ச் மாதிரி எடுக்கணும். என்னன்னா இந்த பிஸ்னஸை நான் பண்ணால் எனக்கு அதிகமாக கஸ்டமர்ஸ், இந்த பொருளை பயன்படுத்துகிற அதிக கஸ்டமர்ஸ் இருக்காங்களா, நிறைய பேருக்கு நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் கொண்டு வர போகிறேன், அந்த பிஸ்னஸ் எல்லாருக்கும் யூஸ் ஆகிற ஒரு பொருளா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேளுங்க. எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி உங்களுடைய வருமானங்கிறது இது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து நிறைய கஸ்டமர்ஸ் இதுக்கு வருவாங்களா அப்படின்னு யோசிங்க. இப்போ ஒரு கஸ்டமர் என்கிட்ட வந்து பெனிஃபிட் ஆகிட்டு போயிட்டாங்க, அப்போ அதே கஸ்டமர் திரும்ப வருவாங்களா இல்லை புது கஸ்டமர் வந்துகிட்டே போவாங்க அப்படின்னா புதுசான மக்களோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே போயிட்டே இருக்கும். அப்போது ஒரே கஸ்டமர் திரும்ப என்கிட்ட வரணும் அப்படின்னா எவ்வளோ நாள் டியூரேஷன் ஆகும் அப்படிங்கிற இந்த டியூரேஷனை நீங்கள் முதல்ல ஒரு பேப்பரில் எழுதிக்கணும். இப்போ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்றதை எழுதிக்கோங்க. தென் ஓகே அதுக்கு என்ன பண்ணோம், இதுக்கு அதிகமாக கஸ்டமர்ஸ் வருவாங்களா, மினிமம் ஒரு 20 கஸ்டமர்ஸாவது கிடைப்பாங்க, 20 கஸ்டமர்ஸாவது ஒரு மாதத்துக்கு இந்த பொருளை பயன்படுத்துகிறவங்க உங்களை சுற்றி இருக்காங்கன்னு தேடுங்க. ஓகே, தென் ரெண்டாவதுன்னா ஒரு திரும்ப இந்த அதே கஸ்டமர் எனக்கு 20 கஸ்டமர்ஸ் என்கிட்ட வராங்க ஒரு மாதத்துக்கு, இதே கஸ்டமர் அடுத்த மாதம் வருவாங்களா இல்லை 2 மாதம் கழிச்சு என்கிட்ட வருவாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுதிக்கோங்க. அதே கஸ்டமர் திரும்ப வர்றதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் ஆகும். ஸோ இது டிமாண்ட் அதிகமான பொருள், நிறைய இடத்துல கிடைக்குமோ இந்த பொருள் அப்படின்னு தேடுங்க. அப்போ என்கிட்ட மட்டும் தான் அந்த பொருள் கிடைக்குதா இல்லை நிறைய பேர்ட்ட கிடைக்குதா, அப்போ நிறைய பேர்ட்ட கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் என்கிட்டையும் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படிங்கிற எக்ஸஸ் பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாருமே கொடுக்க முடிஞ்ச பட்ஜெட்டாக என்னோட பொருளோட காஸ்ட் வந்து எல்லாராலையும் கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு பணமா அப்படிங்கிறத யோசிங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி
இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னா இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அவங்க அலைய வேணால் வீட்டில் இருந்தே பண்ணலாம் ஆன்லைன் மோடில். ஸோ இதை தாண்டி அவங்க இது எக்ஸ்ட்ரா ஃபீஸ்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா வெளில ஒரு இடத்துல சார்ஜஸ் இருக்குன்னா அந்த சார்ஜோட நம்ம டீமில் நம்ம உங்ககிட்ட பண்ணால் அது கொஞ்சம் கம்மியான ரேட்டில் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே தான் யோசிக்கணும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யோசிக்கிற மாதிரி ஒரு ஜாபை உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபை நான் அதை ப்ரொவைட் பண்ணும்போது இந்த 21 டே பிஸ்னஸ் சேலஞ்சோட பெஸ்ட்டு ஜாப்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணும்போது உங்கள் வீட்டில் உள்ளவங்க யாரும் இதை திட்டமாட்டாங்க. இந்த ஜாபை நீங்கள் பண்ணால் திட்டமாட்டாங்க. ஓகே, இதானே உங்களுக்கு வேணும். நீங்கள் பண்ணால் உங்கள் ஹஸ்பண்ட் திட்டக்கூடாது, உங்கள் வீட்டில் உள்ளவங்க திட்டக்கூடாது, அவ்வளோதானே. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், உங்கள் வீட்டில் உள்ளவங்க யாரும் இந்த ஜாபை திட்டமாட்டாங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சாலும் உங்களை யாரும் திட்டமாட்டாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் திட்டமாட்டாங்க, உங்கள் சுற்றி உள்ளவங்க என்னடா இந்த பிஸ்னஸ் போய் பண்ணுற அப்படின்னு சொல்லி உங்களுக்கு திட்டமாட்டாங்க. ஓகே, அடுத்தது கஸ்டமர்ஸ் வருவாங்க, நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஓகே, அப்போ நிறைய கஸ்டமர்ஸ் தான் உங்களை சுற்றி உள்ள மனுஷங்க எல்லாருமே பயன்படுத்துகிற ஒரு பொருள், எல்லாருமே டே அண்ட் நைட் யூஸ் பண்ணுற ஒரு பொருள். ஓகே, இது என்ன தான் மேம் பிஸ்னஸ் அப்படின்னு கேட்கலாம். மேம் இவ்வளோ ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ பாசிட்டிவ் இருக்கப்போ என்ன பிஸ்னஸ்? அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பிஸ்னஸாக நான் உங்களுக்கு கொடுக்குறது என்ன, ரீசார்ஜ் பிஸ்னஸ். ஸோ ரீசார்ஜ் பிஸ்னஸ் மேம், இந்த ரீசார்ஜ் பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னோன்னு எல்லாருமே ஆச்சரியம் யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் நான் வந்து பாசிட்டிவ் சைடாக சொல்லிட்டே வரேன், அது எப்படி நீங்கள் க்ரோ பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம்னா ரீசார்ஜ் பிஸ்னஸ்லாம் ஒரு பிஸ்னஸாக மேடம் அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா இந்த பிஸ்னஸை ஏன் நீங்கள் பண்ணணும் அதுன்னு ஒரு கேள்வி கேட்க சொன்னேன். அதில் ஃபஸ்ட்டு விஷயம், அதிக கஸ்டமர்ஸ் என்கிட்ட உள்ள வந்து ப்ராடக்டை வாங்குவாங்களா? உங்கள்கிட்ட ரீசார்ஜ் பிஸ்னஸ் இருக்குது, அப்போ நிறைய பேர் ரீசார்ஜ் பண்ணுவாங்களான்னு நான் கேள்வி கேட்குறேன். ஆமாம், கண்டிப்பாக. ஒரு வீட்டில் யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, ஒரு குழந்தை காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்களோ அவன்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கும். மினிமம் ஒரு வீட்டில் 3 ஃபோனுக்கு குறைஞ்சி இருக்காது. குழந்தை சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட இப்போ ஃபோன் வீடியோ பார்க்குறதுக்கு அப்படின்னு ஒரு ஃபோன் வச்சுடுறாங்க. குறைஞ்சபட்சம் 3 ஃபோனாவது ஒரு வீட்டில் இருக்குது. ஓகே, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட என்ன பண்ணலாம், இது தப்பான பிஸ்னஸும் கிடையாது, அவங்க பணம் கொடுக்க போகிறாங்க, நீங்கள் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணி தர போகிறீங்க. அப்போ என்னாகும், உங்களுடைய சொந்தங்கள் உங்களுக்கு தப்பாக பேசின உறவுகளை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்கள வச்சு கூட நீங்கள் வருமானம் பார்க்கலாம். ஓகே, அப்போ என்னாகும், அதிக கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்களா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக எஸ் அப்படிங்கிறத டபுள் டிக்கே நம்ம கொடுத்துடலாம். ஓகே, அடுத்து திரும்ப வர எவ்வளோ நாள் ஆகும்? இவங்க வந்து ஒரு டைம் ரீசார்ஜ் பண்ணால் மாதம் நம்மகிட்ட ரீசார்ஜ் பண்ணிட்டு தானே போகிறாங்க. 28 நாளைக்கு ஒரு தடவை 20 நாளைக்கு ஒரு தடவை திரும்ப நம்மகிட்ட வந்துட்டே இருக்க போகிறாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 30 கஸ்டமர்ஸ், ஒரு வீட்டில் 3 ஃபோன், ஒரே ஒரு வீட்டில் 3 ஃபோன் இருக்குன்னா 10 ஃபேமிலி மட்டும் நீங்கள் வச்சுட்டு போகுது. அப்படி பண்ணாலே என்ன ஆட்டோமேட்டிக்காக திரும்ப அந்த கஸ்டமர்ஸ் வருவாங்க. அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு மந்த்தும் ஒரு 10 ஃபேமிலி உங்கள்கிட்ட கண்டினியூஸாக பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு இன்கம் ஸ்டாண்டர்டாக கிடைக்கும். ஓகே, இப்போ இது வந்து எல்லாரும் கொடுக்குறாங்க மேடம், இந்த பிஸ்னஸை எல்லா இடத்தையும் இது பண்ணிக்கலாம் மேடம், ஜிபேயில் பண்ணலாம், ஃபோன்பேயில் பண்ணலாம், கடையில் போய் பண்ணலாம், இது எல்லாம் இருக்குது. பட் எல்லா இடத்த விட உங்ககிட்ட 2 விஷயம் பாசிட்டிவ். ஜஸ்ட் ஃபோன் பண்ணி சொன்னால் போதும், இல்லை வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும், இப்போ என் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுப்பா சொன்னால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி விட்டுருவீங்க. எங்கே இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் உடனே பண்ணி விட்டுருவீங்க. தென் 2வது என்ன அப்படின்னா, எங்கேயும் அலைய தேவையில்லை. ஃபோனில் சொன்னால் போதும், ஆன்லைனில் சொன்னால் போதும், அவங்க கடைக்கு போகணும்னு அலைய தேவையில்லை. ஓகேவா? தென் 3வது ஜிபேலே பண்ணிக்கிறாங்களே மேடம், எனக்கு அவங்க ஜிபேயில் பண்ண அனுப்பி அதுக்கு அவங்களே ஜிபேயில் பண்ணிடலாமே அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு ட்விஸ்ட்டாக நம்ம ஜிபே நமக்காகவே வச்சுருக்கு. என்ன அப்படின்னா, அங்கே ஜிபேயில் கன்வீனியன்ஸ் சார்ஜ்னு ஒன்று பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2-3 மந்த்ஸை பார்த்தீங்கன்னா ஃபோன் ரீசார்ஜ் பண்ணினா இப்போ நீங்கள் 100 ரூபாய் விட கம்மியாக ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா 100 ரூபாய்க்கு கம்மியாக என்ன மேடம் பேக் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அன்லிமிட்டட் பேக்கில் இருக்கடாமா, அன்லிமிட்டட் டேட்டா பேக் மட்டும் போடுவாங்க. அதாவது இப்போ நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒய்ஃபை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க ஒய்ஃபை மட்டுமே நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் நாங்கள் வெளில போகிறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஒய்ஃபை தாண்டிட்டு எங்களோட ஃபோன் பேக் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ 1.5 GB 2 GB யூஸ் பண்ணுறோம், அது எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த டேட்டா பேக்காக மட்டுமே நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு ரீசார்ஜ் பண்ணுவோம். அவங்க 35 ரூபா 40 ரூபா 60 ரூபா 80 ரூபா அப்படின்னு இருக்கும். அப்போ என்ன ஆகுனா 100 ரூபாய் விட கம்மியாக நான் பண்ணுறேன் அப்படின்னா ஜிபேயில் சார்ஜஸ் கிடையாது, உங்களுக்கு 1 ரூபா கூட சார்ஜ் கிடையாது. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ட்மா. ஓகே, ஸோ 101 ரூபாயிலேருந்து 200 வரைக்கும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 199 இல்லை 159 அப்படிலாம் நீங்கள் போடுறீங்க, 175 போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ரூபா கன்வீனியன்ட் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டிய ரீசார்ஜ் அமௌண்ட்டு ப்ளஸ் 1 ரூபா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பிடிப்பாங்க. அதே மாதிரி 201 ரூபாயிலேருந்து 300 வரைக்கும் பண்ணுறீங்கன்னா 2 ரூபா கன்வீனியன்ட் சார்ஜ் பிடிப்பாங்க. 300 ரூபாயிலேருந்து 300 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ பண்ணாலுமே 3 ரூபா உங்களுக்கு பிடிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த 1 ரூபா 2 ரூபா 3 ரூபானா சார்ஜஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். இதே நீங்கள் வெளில போய் ஷாப்பில் போய் பண்ணுறீங்கன்னா 100 ரூபாய்க்கு 1 ரூபா காசு எக்ஸ்ட்ரா, 1 ரூபா 2 ரூபா எக்ஸ்ட்ரா, 199 ரூபா 200 ரூபா கொடுக்க சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும், 1 ரூபா 2 ரூபா அங்கேயே அவங்க எக்ஸ்ட்ரா கட்டிட்டு இருக்காங்க. பட் உங்ககிட்ட கட்டினா அந்த 1 ரூபா 2 ரூபாயும் ஜெனியூனா நீங்கள் என்ன பண்ணலாம், 200 ரூபா அனுப்பி விட்டுட்டு 199 ரூபா பேக் போடுங்கன்னு சொன்னாலும் அந்த 1 ரூபாய் நீங்கள் திரும்பவும் அவங்ககிட்ட கொடுத்துடலாம். இல்லைனா அவங்க சைடில் நமக்கு ஒரு 1 ரூபா காசு கிடச்சிருப்பா, நம்ம கம்பெனி சைடில் நமக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். அப்படிங்கிற மாதிரி ரீசார்ஜ் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா மினிமம் 6 ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஸோ நம்ம டீமில் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ நிறைய இடத்துல ட்ரைனிங் இருக்குது. அந்த சைடில் ரீசார்ஜ் பிஸ்னஸ் ட்ரைனிங் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒருத்தருக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு 3 ரூபாயிலேருந்து 6 ரூபா வரைக்கும் இன்கம் கிடைக்கும்.
இருக்கும். அப்போ என்ன தோராயமாக அதிகபட்சம் உங்களுக்கு ₹6 வரைக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு ஏர்டெல் தான் கம்மியாக இருக்கும், பட் மற்ற எல்லா சர்வீசஸுமே அதிகமான அமௌண்ட் கிடைக்கும். ஸோ ₹6 வச்சுக்கோங்க. ஆவரேஜாக சிலதில் வந்து ₹5 கிடைக்கும், ₹6 கிடைக்கும். ஆவரேஜ் ₹5 வச்சுக்கலாம். அப்போ ₹5 நான் என்ன சொன்னேன், மொத்தம் 10 ஃபேமிலி டார்கெட் பண்ணணும். அப்போ என்னாகும் 30 ஃபேமிலி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ₹150 உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஃபோனுடைய ரீசார்ஜோட அமௌண்ட்டை நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை நான் என்ன சொல்லலாம், செலவுகளிலிருந்து வருமானம்னு சொல்லுவாங்க. ஒரு குடும்ப தலைவிக்கு உங்களுடைய வருமானத்தை அதிகமாக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தாலும் செலவை குறைக்கணும். நம்மளுடைய வீட்லேயே யோசிச்சு பாருங்கள், மினிமம் 4லேருந்து 5 ஃபோன்ஸ் இருக்குது. 5 ஃபோனுக்கு மாதம் ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிறப்போ நம்ம ஏன் இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடாது? 5 பேருக்கு பண்ணோன்னா ஒருத்தர் மூலமாக நமக்கு ₹5 லாபம் கிடைக்குதுன்னா அப்போ ₹25 எனக்கு லாபம் கிடைக்குமே. அந்த ₹25 வச்சுட்டு எங்கள் வீட்டில் என்ன பண்ணலாம், ஒருவேளை நான் பால் வாங்கலாம் அப்படின்னு கால்குலேட் பண்ணுற மைண்ட் செட்டு நம்மளுடைய ஹவுஸ் ஒய்ஃபோட மைண்ட் செட்டில் வரணும் அப்படிங்கிறதா என்னோட மிகப்பெரிய நோக்கம். ஸோ அப்புறம் என்ன பண்ணால் இந்த பிஸ்னஸை நான் உங்கள் முன்னாடி கொண்டு வரதுக்கு ஃபஸ்ட் ரீசனே என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஜாப். அட் த சேம் டைம் நம்ம ரீசார்ஜ் பிஸ்னஸில் என்ன மேம் இருக்குது, இது ஒன்று ஜஸ்ட் ஒரு ரீசார்ஜ் பிஸ்னஸ் தான், இதில் ட்ரிக்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. உங்கள் கஸ்டமர்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம். ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஒரு கஸ்டமர் உங்கள்கிட்ட ரீசார்ஜ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு நீங்கள் ஜஸ்ட் ரீசார்ஜ் பண்ணி வச்சு அப்படின்னு சொல்லாமல் ஒரு அழகாக ஒரு பூ மாதிரியோ இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஒரு இனோவேட்டிவாக ஒரு ஸ்மைலி மாதிரி போட்டு உங்களுக்கு ரீசார்ஜ் பேக் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் பண்ணலாம், இல்லை நெட் ஆன் பண்ணிக்கலாம், ஏதாவது சொல்லிக்கலாம், ஒரு பாசிட்டிவாக சொல்லிட்டு அட் த சேம் டைம் அவங்களுடைய பேக் தீர போகுது அப்படின்னா உங்களுக்கு தெரியும்ல, இன்னைக்கு தான் ரீசார்ஜ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் டைரி போட்டு எழுதணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் ₹1 சம்பாதிச்சாலும் டைரி போட்டு எழுதணும். அப்போ இந்த டேட்டில் ஒருத்தர் ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்ன டேட்டில் முடியுங்கிறது பண்ணும்போது தெரியும். 28 நாளைக்கு அப்புறம் முடியுதுன்னா எந்த டேட் வரைக்கும் வேலிடேஷன் மெசேஜ் போட்டிருப்பாங்க. அதை பார்த்தாலே ஆட்டோமே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அந்த டேட்டில் முடிய போதுனா ரிமைண்டர் போட்டால் நாளைக்கு உங்களுக்கு ரீசார்ஜ் முடிய போகுதுப்பா அப்படின்னு நீங்கள் ரிமைண்டர் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்டே அவங்க ரீசார்ஜ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சரி, அப்போ கஸ்டமர்ஸோட டச்லேயே இருங்க. அவங்களே வரணும் இல்லாமல் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அவங்கள்ட்ட ஒரு சின்ன ஹாய் மெசேஜோ இல்லை ஃபார்வர்ட் மெசேஜோ போட்டு உங்கள் கஸ்டமரோட நீங்கள் டச்லேயே இருக்க ட்ரை பண்ணணும். தென் ரெண்டாவது விஷயம், இப்போ ரீசார்ஜ் பிஸ்னஸில் மேம் இதை தாண்டி வேறு ஏதாவது அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ரீசார்ஜ் பிஸ்னஸில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ ரீசார்ஜ் பிஸ்னஸில் இதை தாண்டி ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எந்த பேக்கை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை பற்றின விஷயத்தை நம்ம இப்போ அடுத்து பார்க்கலாம்.
அதே நேரத்தில் நீங்கள் ரூ. 200 200 வரைக்கும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 159 170 இந்த மாதிரிலாம் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ₹1 சார்ஜஸ் பிடிப்பாங்க. அதே மாதிரி ரூ. 200 வரைக்கும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹2 கன்வீனியன்ஸ் சார்ஜும் பிடிப்பாங்க. அதே ₹301 மேலே நீங்கள் பண்ணால் ₹3 கன்வீனியன்ஸ் சார்ஜ் பிடிக்கிறாங்க. அப்போ இந்த கன்வீனியன்ஸ் சார்ஜ் ஜிபேயில் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து லாஸ் தான் ஆகும். பட் நமக்கு பண்ணாங்கன்னா எக்ஸாக்டாக அந்த ப்ரைஸோட அமௌண்ட் என்ன இருக்கும் அதை மட்டும் அவங்க கொடுத்தா போதும். இப்போ 199 பேமெண்ட் பண்ணால் ₹199 மட்டுமே உங்களுக்கு ஜிபே பண்ணால் போதும், நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்க. பட் கன்வீனியன்ஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹1 எக்ஸ்ட்ரா போட்டு ₹200 கட்டுற மாதிரி இருக்கும், ₹201 அவங்க எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். அதிகமாக ₹1 ₹2 அவங்க எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும் ஜிபேயில். பட் உங்ககிட்ட பண்ணுறாங்கன்னா ரொம்ப கம்மியாக தான், ஜஸ்ட் அதாவது ₹1 பெரிய விஷயம் நினைக்கிறவங்களுக்கு இது பெரிய விஷயமா இருக்கும். ஸோ கன்வீனியன்ஸ் சார்ஜ் இல்லாமல் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். அதில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் தாராளமாக ஒரு பர்சனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது மூலமாக கூட உங்களுக்கு நல்லாவே இன்கம் கிடைக்கும். எப்படின்னா ₹3 ₹6 வரைக்கும் கமிஷன் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ரீசார்ஜ் பிஸ்னஸ் ஒவ்வொரு கம்பெனிஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ரேஷியோ கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த ஒரு கம்பெனிஸ் வேணும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பிஸ்னஸ்க்கான ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து உங்களுக்கான லாகின் கொடுத்துருவாங்க. அந்த லாகின் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வர ஒவ்வொரு ரீசார்ஜ்லையுமே உங்களுக்கான ஒரு இன்கம் கிடச்சிட்டு இருக்கும். அப்போ ரீசார்ஜ் பண்ண உங்களோட வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகிட்டே வரும். அந்த அமௌண்ட்டை அடுத்த டைம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப கேஷ்பேக் மாதிரி. இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு 10 பேர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ₹150 அதில் இருக்கு அப்படின்னா ₹150 மேலே ஒரு ₹40 மட்டும் டாப் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலாம், ₹199 ஒருத்தருக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டுலாம். அப்போ என்ன ஆகுனா அந்த அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு ரீசார்ஜோட அமௌண்ட்டையும் உங்கள் செல்லில் உங்களோட ப்ராஃபிட்டை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். அதை நீங்கள் உடனே யூஸ் பண்ணவும் செஞ்சிடலாம். ஓகே, நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, பட் நெக்ஸ்ட் டைம் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளான பிஸ்னஸ் தான். இதுக்குன்னு ரொம்ப டைம் எடுக்க தேவையில்லை. பட் இதில் நல்லா எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் இதையே ரீசார்ஜ் பிஸ்னஸை ஜஸ்ட் நான் பக்கத்தில் உள்ள மட்டும் ரீசார்ஜ் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்க பேர் ரீட்டைலர்ஸ்னு சொல்லுவாங்க. ரீட்டைலர்னா நான் யூஸ் பண்ணிக்கிறேன், என் வீட்டில் உள்ளவங்க யூஸ் பண்ணுறேன், அட் த சேம் டைம் என் வீட்டில் உள்ளவங்களுக்கு சுற்றி உள்ளவங்களுக்கு பண்ணுறேன். அப்போது என் வீட்டில்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நான் இருக்கேன், செலவுகள்லேருந்து வர வருமானம். இப்போ நான் செலவுகளை குறைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன்னா வருமானத்தை அதிகமாக்கணும்னு நினைக்கிறதோடையே செலவுகளை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அப்போ செலவுகளை குறைக்கணும் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு 5 பேர் ரிசர்ச் பண்ணுறோன்னா அது மூலமாக ஒரு ₹20-25 உங்களுக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பிஸ்னஸை பண்ணலாம். ஸோ ஓகே, உங்களுக்கு வீட்டில் உள்ளவங்க உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரீட்டைலராக கூட நீங்கள் உள்ளே வரலாம். இல்லை நான் நல்லா ரெஃபர்லாம் பண்ணுவேன், நல்லா வந்து ஒரு டீம் கொடுப்பேன், என்கிட்ட நிறைய டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க, நிறைய ஒர்க் பண்ணுறதுக்கு இதே மாதிரி நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் என்கிட்ட இருக்காங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக உள்ள வரணும். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் ரீசார்ஜ் பிஸ்னஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ரீசார்ஜ் பிஸ்னஸில் நிறைய பேரை வேலை கொடுக்க முடியும். எத்தனை நாள் தான் நம்ம மட்டுமே சம்பாரிச்சிட்டு இருக்குது? நம்ம மட்டுமே சம்பாரிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாக்கெட் கொஞ்சமாக நிறையும். ஆனால் நிறைய பேருக்கு வேலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க செய்கிற ஒவ்வொரு வேலையிலையுமே நமக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். அப்போது நம்ம நிறைய பேருக்கு ஜாப் கொடுக்குறோன்னா அவங்க ₹1 அவங்க மூலமாக ஒவ்வொரு ரூபா நமக்கு லாபம் கிடைச்சாலும் நம்ம வேலை செய்யாமல் நமக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். தூங்கும் போதும் வருமானம்னு சொல்கிறது ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் கிடையாது. நமக்கு கீழே வேலைக்கு ஆள் போட்டுட்டு நம்ம அவங்க வேலை பார்க்குறதுலேயே நமக்கு ஒரு இன்கம், நம்ம அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது நம்ம தான். பட் அவங்க வந்து டெவலப் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்ணி அவங்களுக்கு ஐடி போட்டு கொடுக்கப்பட்டு தான் நம்மளுடைய ஒர்க்காக இருக்கும். பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தர் மூலமாக மினிமம் ₹3 உங்களுக்கு ₹6 வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதில் ஒரு பாட்டு உங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னா அவர் நிறைய ரீட்டைலர்ஸ் நிறைய பேருக்கு நீங்கள் வேலை கொடுக்க ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்தீங்கன்னா ஒரு ₹30 உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். அதே என்ன பண்ணுவாங்க, அந்த 10 பேருமே ஒரே ஒரு ரீசார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ₹3 கிடைக்குதுன்னா 10 பேருமே ஒவ்வொருத்தருக்கு ரிசர்ச் பண்ணால் கூட உங்களுக்கு ₹30 கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக ஒருத்தரோட டார்கெட் மினிமம் ஒரு 30 பேருக்கு ரிசர்ச் பண்ணணுங்கிறது அவங்களோட டார்கெட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு பர்சன் கிட்டே ₹90 ₹100 வரைக்கும் மினிமம் கிடைக்கும். மேக்ஸிமம் ஒருத்தர்கிட்ட ஒரு ₹600 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ எத்தனை ரீட்டைல்ஸ் உங்கள்கிட்ட வேலைக்கு வச்சுருக்கீங்களோ அது மூலமாக உங்களுக்கு தாராளமாக உங்களுடைய டார்கெட்டை நீங்கள் ரீச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் மிகப்பெரிய விஷயமா இருக்கும் உங்களுடைய ஃபோன் ரீசார்ஜ். ஸோ அதே மாதிரி நீங்கள் சின்னதாக பண்ணுற விஷயங்கள் கூட நீங்கள் கவனித்து பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோனில் தாராளமாக எப்படி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற சின்ன பிஸ்னஸ் மூலமாக கூட உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனிஸில் நிறைய கம்பெனிஸ் ரீசார்ஜ் ஐடிஸ் கொடுக்குறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி, ரீட்டைலர் ஐடி கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரீட்டைலர் ஐடிஸ்லாம் நீங்கள் தேடினா உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய நேரங்களில் யூடியூப்லேயே ஆஸ் வெல் அஸ் வந்து கூகுள்லேயே உங்களுக்கு கிடைக்கும். அட் தி சேம் டைம் மகளிர் டீமுடைய பெண்களுக்காக பெண்களை உருவாக்கிய தலைமுறையில் விமன் டெவலப்மெண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பெண் தொழில் முனைவோருக்கான ஒரு அத்தியாயம் இருக்கும். அந்த பகுதி மூலமாக கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் உங்களோட ரீசார்ஜ் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஜர்னி நீங்கள் யார் கூட வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பட் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? எனிவேஸ், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ரீசார்ஜ் பிஸ்னஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ஃபஸ்ட் பார்ட்டாக இருக்கட்டும். இதே மாதிரி இந்த ஒரு பிஸ்னஸ் போதுமானா கிடையவே கிடையாது. இது மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் உங்களுக்கு இந்த 21 days சேலஞ்சில் கொடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பிஸ்னஸை தெரிஞ்சுக்கிறீங்க. இதை தனி நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ்க்காக காத்துட்ருங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.